ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட அடுத்த பட்ஜெட் பிளாக்ஷிப் போன் சொல்லக்கூடிய ஃபேன் எடிஷன். இந்த ஃபேன் எடிஷன் எப்போ வரப்போகுது, என்ன ஸ்பெசிபிகேஷனோட வரப்போகுது, கம்ப்ளீட் டீட்டெயில் லீக் ஆயிடுச்சு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் ரிவ்யூ கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன போன்ன்றது அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 FE. அதோட கம்ப்ளீட் ஸ்பெக் பிரைஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒன்னோட தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே அண்ட் டிசைன் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா S25 FE வந்து ஸ்லிம்மரா இருக்க போது. இதுக்கு முந்தின ஜென்ரேஷனான சாம்சங் கேலக்ஸி S24 FE விட இது ஸ்லிம்மா இருக்க போது. ஏன்னா அது 8mm திக்னஸோட வந்துச்சு. இது 7.4mm திக்னஸோட வரப்போது. ஸ்லிம்மர் பெஸ்லெஸ்ஸா வரப்போது. இதுல பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus LTPO AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1ல இருந்து 120 Hz வரைக்கும் வேரியபிளா இருக்கும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரோலிங், ஸ்மூத்தர் ஸ்க்ரோலிங், பேட்டரி ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷனோட வருது, ஸ்கிராச் அண்ட் டிராப்ஸ் அகேன்ஸ்ட் ஆக. அது மட்டும் இல்லாம இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது கேட்டீங்கன்னா இதுல மெயினா கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வரப்போகுது, 8 மெகாபிக்சல் டெலபோட்டோ லென்ஸ் வரப்போகுது, 12 MP அல்ட்ரா வைடு வரப்போகுது, பஞ்ச் கோல் டிசைன்ல ஃப்ரண்ட்ல ஒரு 12 MP அல்ட்ரா வைடு வரப்போகுது. இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா சாம்சங் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா தங்களோட ஓன் ப்ராசஸரான எக்ஸினோஸ் 2400 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் தான் சாம்சங் முந்தின வருஷம் போன வருஷம் லான்ச் பண்ண S24 மற்றும் S24 பிளஸ்ல இருந்த அதே ப்ராசஸரை கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9400 சிப்செட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா LPDDR5X RAM 12GB வரைக்கும் வரலாம். அது மட்டும் இல்லாம 256GB ஸ்டோரேஜ், UFS 4.0 ஸ்டோரேஜோட வரப்போகுது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் Android 16 வரப்போகுது, One UI 8 வரப்போகுது. இதுல வந்து எக்கச்சக்கமான கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ் அனைத்துமே கொடுக்க போறாங்க. 7 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், 7 years OS அப்டேட் வரப்போகுது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா முந்தின ஜென்ரேஷனோட பேட்டரியை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. போன் ஸ்லிம்மா இருந்தாலும் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முந்தின ஜென்ரேஷன் சாம்சங் கேலக்ஸி S24 FE பொறுத்த வரைக்கும் 4700 mAh கொடுத்திருந்தாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4900 mAh கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம QI ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. நியூ டெக்னாலஜி QI 2 ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் இந்தியாவிலையும் குளோபல்லையும் லான்ச் ஆக போகுது சாம்சங் கேலக்ஸி S25 FE. இது பிரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பேஸ் வேரியன்ட் 60,000 இருந்தும் US டாலர் மதிப்புல $799 இருக்கும், யூரோ மதிப்புல €685 இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு கம்ப்ளீட்டான டீல் கிடைச்சிருக்கு. இந்த போன் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான். பேக்ல 3 கேமரா வரப்போகுது, பிளாஷ் மட்டும் கொஞ்சம் தனியா வரப்போகுது. இதே மாதிரி டிசைன்ஸ்ல தான் வரப்போதா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இத பத்தி இந்த சாம்சங் S24 FE டிசைன்ஸ் பத்தி இருந்துச்சுல, அதே போல டிசைன்ஸ் பத்தி தான் டிசைன்ஸ் மாதிரி தான் S25 FE இருக்கு. இந்த சேம் டிசைன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. S25 FE டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிவ்யூ கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.